நம்ம இன்னைக்கு 10ஆம் வகுப்பு முக்கோணவியல் பாடத்தில் பயிற்சி 6ல் 2 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10√3 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வு இதுக்கான இப்போ டயக்ராம் போட போகிறோம். 10√3 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியில், கோபுரத்தின் அப்போ உயரம் எவ்வளோ, ஒரு கோபுரம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த கோபுரத்தோட உயரம் எவ்வளோ, 10√3 மீட்டர். ஓகேவா, அந்த கோபுரத்துக்கு பேர் கொடுக்கணும் அப்படின்னா ஏபி அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து, தரையில் உள்ள ஒரு புள்ளி சின்னு பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ மீட்டர் தொலைவில், 30 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது அப்போ ஒரு செங்கோணம் முக்கோணம்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு எடுத்துக்கிறோம், கோபுரத்தின் உயரம் ஏபி என்க. எவ்வளோ, ஏபி ஈக்குவல் டு 10√3 மீட்டர். கோபுரத்தின் அடியிலிருந்து தரையில் உள்ள புள்ளி என்னென்னு எடுத்துக்கிட்டோம், சி. அதாவது பிசி ஈக்குவல் டு 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், அதோட கோணம் தான், ஏற்ற கோணம் கண்டுபிடிக்கணும். அப்போ செங்கோண முக்கோணம் பி தான் செங்கோணம் வருது, அதனால் பி நடுவில் வரணும். அப்போது ஏபிசியில் கோணம் தெரியாது. அப்போது என்ன டீட்டாவை எடுத்துக்கணும், இங்கே பாருங்கள், எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் கொடுத்துருக்காங்க. அப்போ tan தீட்டா, tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஈக்குவல் டு, எதிர்பக்கம்ங்கிறது இங்கே ஏபி, தீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம் ஏபி, அடுத்துள்ள பக்கம் பிசி. இப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஏபிக்கு 10√3, பிசிக்கு 30 மீட்டர். இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 3 10 30. இப்போ √3/3 அப்படின்னு வருது. இதை நான் எப்படி எழுதுறேன்னா √3/3ங்கிறத √3 × √3ன்னு பிரித்து எழுதலாம். இதோட வேல்யூ தான் 3. 2 தடவை ரூட்டால் போட்டோம் அப்படின்னா ரூட் கேன்சல் ஆகி வெறும் 3 மட்டும் வரும். இப்போ 3ங்கிறத √3 × √3ன்னு பிரித்து எழுதியிருக்கேன். √3க்கு √3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/√3 நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. அதாவது tan தீட்டா ஈக்குவல் டு 1/√3. அப்போது tan தீட்டாவோட எந்த வேல்யூவில் 1/√3 வருது, தீட்டாவோட 30 டிகிரி டேபிளில் தீட்டாவோட 30 டிகிரியில் தான் 1/√3 வரும். அப்போ ஏற்ற கோணம் 30 டிகிரி. அவ்வளோதான். இப்போ அடுத்தது 2வது கணக்கு. ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளியே இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன. அவற்றின் உயரம் 4√3 மீட்டர். பாதசாரி ஒருவர் சாலையின் மையப்பகுதியில் நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார். 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் எனில் சாலையின் அகலத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், தீர்வு டயக்ராம் போடலாம். ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளியே இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதுதான் சாலைன்னு எடுத்துக்கிட்டோன்னா இது சாலை. இதில் இங்கே ஏபிங்கிறது சாலை, இங்கே நடுவில் ஒரு பாதசாரி இருக்கார், அதுக்கு பேர் பி. இந்த சாலையோட மையப்புள்ளி பின்னு வச்சுக்கிறோம். இப்போ இங்கே தான் பாதசாரி நின்றுட்டுருக்காரு. இப்போ 2 சைடுமே வீடுகள் தொடர்ச்சியாக இருக்குது. இது வீடு, இந்த 2 சைடுமே வீடுகள் தொடர்ச்சியாக இருக்குது. ரெண்டோட உயரமும், எல்லாத்தோட உயரமும் 4√3 மீட்டர். இப்போ இங்கே பார்த்தாலும் 4√3 மீட்டர். ஓகேவா, இந்த உயரம் 4√3 மீட்டரில் வரிசையாக தொடர்ச்சியாக வீடுகள் இருக்குது. பாதசாரி இந்த சாலையோட மையப்பகுதியில் நின்றுட்டு எத்தனை டிகிரி கோணத்தில் பார்க்குறாரு அப்படின்னா 30 டிகிரி ஏற்ற கோணத்தில்
வீட்டின் உச்சியை பார்க்கிறார். ஓகேவா, வீட்டோட உச்சியை 30 டிகிரி கோணத்தில் பார்க்குறாரு. அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா சாலையின் அகலத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த அகலம் ஏபிங்கிற சாலையோட அகலம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னென்ன எடுத்துக்கிட்டோமோ அதையெல்லாம் எழுத போகிறோம். என்ன எடுத்துக்கிட்டோம்? சாலையின் அகலம் ஏபி. இதில் ஏபி என்க. அடுத்து அந்த ஏபி நம்மளுக்கு தெரியாது. அடுத்து வீட்டின் உயரம். வீட்டின் உயரம் வந்து இங்கே பிசின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதாவது சாலையின் அகலம் ஏபி, வீட்டின் உயரம் பிசி, இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. இதுதான் இப்போ வீட்டின் உயரம் பிசி என்க. பிசி ஈக்குவல் டு 4√3 மீட்டர். அடுத்து சாலையின் மையப்புள்ளி ஒன்று எடுத்திருக்கோம். என்னது? சாலையின் மையப்புள்ளி பி என்க. ஓகேவா, அவ்வளோதான். இதுக்கான டயக்ராம் எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? செங்கோண முக்கோணத்தை பார்த்து கணக்கு எழுத போகிறோம். இப்போ செங்கோண முக்கோணம் எது? இதை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ செங்கோண முக்கோணம் சிபிபி. ஓகேவா, செங்கோணம் பியோடது தான், அதனால பி தான் நடுவில் வரணும். செங்கோண முக்கோணம் சிபிபியில் கோணம். இப்போ கோணம் எதுக்கு வருது? பிக்கு வருது. அப்போ பி தான் நடுவில் வரணும். அப்போ எப்படி எழுதணும்? சிபிபின்னு எடுக்கலாமா? பி தான் நடுவில் இருக்கணும். இப்போ சிபிபி ஈக்குவல் டு 30 டிகிரி. ஓகேவா, இப்போ எடுத்தாச்சு. இப்போ என்ன டீட்டா எடுக்கணும் பாருங்கள். எதிர்பக்கம், டீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம், எதிர்பக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்துள்ள பக்கம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன டீட்டா எடுக்கலாம்? எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் இருக்கிற மாதிரி tan டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ tan டீட்டாக்கு பதிலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி. tan 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே எவ்வளோ? பிசி. ஓகேவா, பிசிங்கிறது எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கம்ங்கிறது பிபி. ஓகேவா, இதுதான் அடுத்துள்ள பக்கம். இப்போ இதில் tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/√3. பிசியோடது 4√3 கொடுத்துருக்காங்க. பிபி வந்து நம்மளுக்கு தெரியாது, அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு பிபி தான் வேணும். அதை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பிபி ஈக்குவல் டு இங்கே இருக்கிற √3 இங்கே கொடுத்துக்கிறோம். அப்போ 4√3, இந்த √3 வந்துச்சுன்னா இன்ட்டு √3ன்னு வருமா? அதாவது இங்கே இருக்கிறது இங்கே போயிடுச்சு, இங்கே இருக்கிறது இங்கே கொண்டு வந்திருக்கோம். பிபி ஈக்குவல் டு 4√3 இன்ட்டு √3. அப்போ என்ன வரும்? பிபி ஈக்குவல் டு 4√3 இன்ட்டு √3 3ன்னு வந்துடும். 4 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 12. ஓகேவா, அதாவது பிபியோட வேல்யூ 12 மீட்டர். இப்போ பாருங்கள், 12 மீட்டருங்கிறது எதோடது? இந்த பாதி சாலையோடது மட்டும்தான் 12 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது இது முழுசாக வேணுமா? அப்போ 2 தடவை போடணும். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்த ஆன்சரையே 2 தடவை பெருக்குனா இப்போ சாலையோட அகலம் கிடைச்சிரும். ஓகேவா, இப்போ எப்படி போட போகிறோம் பாருங்கள். சாலையின் அகலம் சாலையின் அகலம் ஈக்குவல் டு, அப்போ இந்த ஆன்சரை 2 தடவை பெருக்கணும். 2 இன்ட்டு 12 ஈக்குவல் டு 24 மீட்டர். அப்போ சாலையின் அகலம் 24 மீட்டர். அவ்வளோதான், ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.